மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 2 விஷயத்திற்காக ஊடாட்டம் குழுவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, இந்த ஊடாட்டம் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபாரம். தொடர்ந்து ஸ்காலர்ஸ், அகடமிக்காக ஆப்ரேட் ஆகக்கூடியவங்க, அந்த மாதிரி தொடர்ந்து பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு பியர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து, ஒரு கட்சி அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு முதல்ல நன்றி. அடுத்தது, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சப்ஜெக்ட் குறித்து படித்து அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பேசி 2018 திராவிட பொருளாதாரம்னு ஒரு உரைக்காக ஒரு 10-15 நாட்களில் வேலை செஞ்சு பேசுனதற்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு சில டாக்குமெண்ட்லாம் படி அப்படின்னு வேலை கொடுத்த தமிழ் காமராசன் தோழருக்கு நன்றி. இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இதை எப்படி நம்ம இந்த கான்செப்டை, டெக்னிக்காலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்துக்கு வேலையே வேண்டாம், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை மட்டும் பேசுங்க என்று அந்த பாலிட்டிக்ஸை பேசுவதற்கான ஸ்பேஸை எனக்கு கொடுத்துட்டு அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை, டெக்னிக்காலிட்டியை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் பிரவீன் அவர்களுக்கும் நன்றி. இப்போது மாநில சுயாட்சி அப்படின்னு நாம் பேசும் பொழுது, தமிழ்நாடு மற்ற எந்த ஒரு மாநிலத்தை விடவும், மற்ற எந்த ஒரு பகுதியை விடவும் தன்னை நெருக்கமாக உணர முடியும். அதற்கு காரணம், மாநில சுயாட்சி அப்படிங்கிற தத்துவத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்த மண் தமிழ்நாடு. நீங்கள் மற்ற மாநிலங்களில் போய் ஸ்டேட் அட்டானமினா என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே அதனுடைய டெக்னிக்காலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமே தவிர அதனுடைய தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒரு தேர்தல் டிபேட். இட்ஸ் நாட் அன் அகடமிக் டிபேட். யூனிவர்சிட்டிக்குள்ளே பேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது ரோட்டில் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு முச்சந்தியிலையும் நாற்சந்தியிலையும் நின்று கூவி கூவி பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் மாநில சுயாட்சி. அப்போது மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட, மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தத்துவம். அதை நிகழ்த்தி காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். இப்போது நீங்கள் இங்கிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாநில சுயாட்சி என்கிற கோரிக்கைக்கு பின்னணியில் இன்றைக்கி நிதி கூட்டாட்சி பற்றி பேச போகிறோம். இந்த மாநில சுயாட்சிக்கு ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் நிதி கூட்டாட்சி. ஆனால் இந்த கோரிக்கையின் பின்னணின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கும் பொழுது தான் இந்த நிதி கூட்டாட்சியின் அவசியம் என்ன, அது எந்த பிளாட்ஃபார்மில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற புரிதலுக்கு நாம் வர முடியும்னு நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு, நாம் மாநில சுயாட்சியை அண்ணாவிலிருந்து தொடங்குகிறோம், மாநில சுயாட்சியை ராஜமன்னாரிலிருந்து தொடங்குகிறோம். ஏறக்குறைய அதுக்கு ஒரு நியாயம் உண்டு. ஏன்னா அது வரைக்கும் அகடமிக் டிஸ்கஷனாக, ராஜாங்க விவாதங்களாக, செக்ரட்டரிஸ்க்கு மத்தியில் கோப்புகளுடைய விவாதங்களாக இருந்ததை மக்கள்கிட்ட மாற்றினது அண்ணாவும் ராஜமன்னார் கமிட்டியும் கலைஞரும் திராவிட இயக்கமும். ஆனால் இந்த விவாதம் தொடங்கினது அப்படிங்கிறது அவர்களுடைய காலத்தில் அல்ல. இந்த விவாதம் தொடங்கினது இந்தியா என்கிற நிர்வாக தேசம், இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாவதற்கு முன்பே, பிரிட்டிஷ் இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாவதற்கு முன்பே, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கையில் அதிகாரம் இருந்த காலகட்டத்திலே. அப்போ ஒரு நாடு கிடையாது, அதாவது அந்த கம்பெனியினுடைய அதிகாரம் தான். அந்த கம்பெனி அதிகாரத்தில் இருந்தபோது 3 மாகாணங்களை அந்த கம்பெனி தன்னுடைய வசதிக்காக, நீங்கள் இப்போ ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனம் சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், நார்த் ஜோன் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய நிர்வாக வசதிக்காக இந்தியாவை 3 மாகாணங்களாக வைத்திருந்தார். பம்பாய் மாகாணம், சென்னை மாகாணம், கல்கத்தா மாகாணம். அது 3த்துக்கும் 3 கவர்னர் உண்டு. அந்த கவர்னர்கள் தான் முடிவெடுப்பாங்க அங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத. ஆனால் 1773 கல்கத்தா மாகாணத்தினுடைய ஆளுநரை மத்திய மாகாணத்தின் ஆளுநர், கவர்னர் ஆஃப் கல்கத்தா ப்ராவின்ஸஸை கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு மாற்றுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 கவர்னரை, பம்பாய் கவர்னரையும் சென்னை கவர்னரையும் அந்த கவர்னர் ஜெனரல் கல்கத்தா மாகாணத்தினுடைய ஆளுநருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்போது
அதிகாரம் குவிக்கப்படுவது மோடி காலத்திலேயோ அதற்கு முன்பு ராஜீவ் காலத்திலேயோ இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயோ அரசியல் சாசன விவாத காலத்திலேயோ நடக்கவில்லை. அதிகார குவிப்பு என்பது 1773 தொடங்கியது. ஏறக்குறைய இன்னைக்கு 250 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் குவிக்க தொடங்கிட்டீங்கனால என்ன ஆகும்? அதற்கு எதிரான ஒரு சண்டை தொடங்கும். என்கிட்ட இருந்த உரிமையை நீ பறிச்சிட்ட அப்படின்னு முதல் முறையாக 2 ப்ராவின்சஸ்னுடைய ஆளுநர்களும் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்து எங்கே நடக்குதுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நடக்குது. 1852 அந்த ஆர்குமெண்ட் நடக்குது. அதனால் பெரிய விளைவுகள் ஏற்படலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தை கூட்டியதும் சென்னை மாகாணத்தின் அன்றைய வெள்ளை ஆளுநர் தான். அப்போது மாநில சுயாட்சி என்பது ஒரு வெள்ளைக்கார கவர்னர் ஜெனரலுக்கும் வெள்ளைக்கார கவர்னருக்கும் இடையேயான போட்டியாக இருந்த காலகட்டத்திலிருந்து அந்த உணர்வை ஊட்டி வளர்த்த ஒரு நிலம் தமிழ்நாடு, சென்னை மாகாணம். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகி வருது. 2 கவர்னர் ஜெனரல் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் இந்தியனைசேஷன் ஒன்று கேட்குது, இந்திய மயமாக்கல் அப்படின்ட்டு. இந்த இந்திய மயமாக்கல்னால் ஒன்றும் கிடையாது. 100 போஸ்ட் இருக்குது, கவர்னிங் போஸ்ட், IAS IPS இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆளுகைக்குரிய 100 பதவி இருக்குன்னா அதில் முதல்ல 10 பதவி இந்தியர்களுக்கு கொடுங்க, 20 பதவி இந்தியர்களுக்கு கொடுங்க. இப்படி படிப்படியாக இந்தியர்களுடைய எண்ணிக்கையை அதிகாரத்தில் அதிகப்படுத்திட்டே போங்க. இதுக்கு பேர் தான் இந்தியனைசேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இந்தியனைசேஷனை தமிழ்நாடு மட்டும்தான் மாற்றி பார்த்தது. இந்தியனைசேஷன் இஸ் நத்திங் பட் பிராமணைசேஷன் என்று சொன்னது. இந்தியர்களுக்கு இடம் கொடு என்று கேட்டபோது பார்ப்பனர்களுக்கான இடமாக அது மாறிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கும் நீதி கட்சிக்கும் திராவிட இயக்கத்திற்கும் மட்டும்தான் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த இந்தியனைசேஷனோட சேர்த்து காங்கிரஸ் இன்னொரு கோரிக்கையை வைக்குது, ப்ராவின்ஷியஸ்க்கான மாகாணங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ மாகாணங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை கேட்டது காங்கிரஸ். அப்போ 2வது சண்டை யாருக்கு நடக்குது? வெள்ளைக்கார அரசுக்கும் காங்கிரஸுக்கும் நடக்குது. காங்கிரஸ் அரசியல் நிர்ணய சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் மாநில சுயாட்சி பேசிய ஒரு உத்தம கட்சி. சபைக்குள்ள போன பிறகு நான் அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும், இது அன்றைய காங்கிரஸ். ஏன்னா தம்புனையில் வேற மாதிரி போயிடும். அப்போ அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதத்திற்குள்ள போன பிறகு பிரிவினையை காரணம் காட்டி, நான் நம்புவது என்னன்னா பிரிவினை நிகழாமல் போயிருந்தால் கூட இந்த அமைப்பை அவர்கள் இப்படித்தான் உருவாக்கியிருப்பார்கள். கிடைத்த அதிகாரத்தை பங்கிடக்கூடிய உணர்வு மனிதர்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க என்ன சொல்றாங்க? அதிகாரத்தை குவித்ததற்கு காரணம் நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்கிற அச்சம் இருக்கு, பாகிஸ்தான்ல ஒரு அனுபவம் இருக்கு எங்களுக்கு நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன அதிகாரம் பிரிச்சு கொடுத்திருந்ததுனாலே பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு? இல்லையே. அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்திருந்தா பங்களாதேஷ் பிரிஞ்சிருக்காதே. அப்போ இவர்களுடைய நோக்கம்ங்கிறது அதிகாரத்தை குவிக்கணுங்கிறது தான். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பிரிவினை. அது ஒரு பூச்சாண்டி மாதிரி பயன்படுத்திட்டாங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபைக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அது காங்கிரஸுக்கும், இப்ப காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சு, காங்கிரஸுக்கும் மாகாண சுயாட்சி கோரிய கட்சிகளுக்கும் இடையிலான சண்டையாக அது மாறுகிறது. அது பிறகு எமர்ஜென்சி வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு ஜனதா கவர்மெண்ட் வருது. அதுக்கு பிறகு நிறைய கூட்டணி ஆட்சிகள் வருகிறது. இடையில ராஜீவ்காந்தி 400 சீட்டுக்கிட்ட ஜெயிக்கிறாரு. இப்படி கண்டினியூ ஆகி இன்னைக்கு மோடி வரைக்கும் அந்த டிபேட் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப குரூஷியலான பீரியட் இது. மக்கள் மயப்பட்டதும் 47 70 வரைக்குமான காலகட்டம் தான். டாக்குமெண்ட் ஆனதும் 47 70 வரைக்குமான காலகட்டம் தான். நீங்கள் இன்னும் 80 வரைக்கும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் ராஜமன்னார் ஆணையம் போட்டோம், அனந்தாப்பூர் சாஹிப் செயல் திட்டம்னு பஞ்சாபில் அவங்க ஒன்று போட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் டிக்ளரேஷன் வெஸ்ட் பெங்காலில் ஒன்று போட்டாங்க, காஷ்மீரில் ஒரு மாநாடு கூட்டி எங்களுக்கு சிறப்பு அதிகாரம் 370 இருக்கிறது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க என்று கேட்டார்கள். அப்புறம் திமுக சார்பில் செலியன் தலைமையிலும் மாறன் அவர்களுடைய தலைமையிலையும் ஒரு குழு போடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. அது ஒரு ஆவணமானுச்சு. இன்னைக்கு மாநில சுயாட்சின்னு நாம் பேசும்பொழுது ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் தேவைப்படுதுல்ல, அந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே 70s 80 வரைக்கும் உருவான டாக்குமெண்ட் தான். அப்போ ரொம்ப குரூஷியலான பீரியட் 1947 இன்னும் சொல்ல 45 76 80 வரைக்குமான மிக முக்கியமான காலகட்டம். அப்போ அந்த பேக்ரவுண்டில் இருந்து தான் இன்னைக்கு அதனுடைய 50வது ஆண்டை ஒட்டி இந்த விவாதத்தை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? எந்த மாதிரி சூழலில் இந்த விவாதத்தை நாம் எடுக்கிறோம்? வெள்ளைக்காரனுக்கும் சண்டை நடந்துச்சு, வெள்ளைக்காரனுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை நடந்துச்சு, காங்கிரஸுக்கும் இதர கட்சிகளுக்கு சண்டை நடந்துச்சு, இதர கட்சிகள் ஆட்சி வந்த பிறகும் மாநிலங்களுக்கும் அந்த ஒன்றிய அரசுக்கும் சண்டை நடந்துச்சு. இது எல்லா காலகட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுட்டே வந்திருக்கு.
நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், தேச விரோதி என்று சொல்வார்கள் தான், இருந்தாலும் சொல்லுகிறேன், வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இந்த குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. 1935 அரசியல் சாசனம், பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய சாசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல அதிகாரங்கள், மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய பல அதிகாரங்கள் 45க்கு பிறகு 47 வரைக்கும் அரசியல் சாசன நிர்ணய சபையில் உருவாக்கப்பட்ட மாடர்ன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது மாநிலங்களிடமிருந்து. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் பாகிஸ்தான். அப்போ இந்த ஒரு 250 ஆண்டு கால டிஸ்கஷன்ல நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, குறிப்பிடத்தகுந்த சில வெற்றிகளை பெற்றிருக்கிறோமே தவிர அதை தாண்டி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்கோம். 70s நிறைய எச்சரிக்கையை கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கவர்னருங்கிற போஸ்ட்டை உருவாக்குறதை பற்றி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு டிபேட் வருது. அந்த டிபேட் அப்போ பிஸ்வந்தாஸ்னு ஒரு உறுப்பினர், கான்ஸ்டியூஷன் இப்போ நீங்கள் நம்ம பார்லிமெண்ட் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஒரு சரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் அதில் டிபேட் பண்ணுவாங்க, கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அமெண்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கவர்னருங்கிற போஸ்ட்டை பற்றி பவர் வரும்பொழுது பிஸ்வந்தாஸ் எழுதி சொல்கிறாரு, மனுஷ உயிர் நிரந்தரமானது கிடையாது, கட்சிகளும் அப்படித்தான், காங்கிரஸும் நேருவும் மட்டுமே ஆட்சி செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த மாதிரி கவர்னர்களை நீங்கள் உருவாக்குறீங்க, நாளைக்கு அது உங்களுக்கு வினையாக வந்து சேரும்னு பிஸ்வந்தாஸ் சொன்னார். இன்னைக்கு மோடி அதை பயன்படுத்துகிறாரா இல்லையா? பிஸ்வந்தாஸ் சொன்னது ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு நனவாகி இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. அதே போல முரசொலி மாறன் 1970களில் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் செய்வோம்னு எல்லா கட்சிகளும் சொல்லுது, இதை கூட செய்ய முடியாத சூழல் எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, 1957 தேர்தலில் தான் முதல்ல திமுக நிற்கிது. ஆனால் 52லேயே திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது. 52 திமுக தேர்தல் அறிக்கையிலிருந்து 2024 திமுக தேர்தல் அறிக்கை வரைக்கும், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்குமான அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சுக்கங்க, சிமிலராக தான் இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கைகளில் அண்ணா காலத்திலும் 70s மிட் வரைக்கும் நாங்கள் செய்வோங்கிறது 10 இடத்துல இருக்கும், 2 இடத்துல நாங்கள் வலியுறுத்துவோம்னு இருக்கோம். இன்னைக்கு 2 இடத்துல தான் செய்வோம்னு சொல்ல முடியுது, 8 இடத்துல வலியுறுத்துவோம் தான் சொல்ல முடியுது. ஏன்? we lost those powers. செய்யக்கூடிய அதிகாரங்களை, செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த 20-30 ஆண்டுகளில் இழந்திருக்கிறோம். அப்போ அன்னைக்கு மாறன் சொன்னது சொன்னதை நிறைவேற்ற முடியாதுன்னாரு, இன்னைக்கு சொல்லவே முடியல. இன்னைக்கு அவர் எச்சரித்ததை விட ஒரு மோசமான சூழலுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், கீழே இறங்கி போயிருக்கிறோம். அப்படிங்கிறது ஒரு துர்பாக்கியமான நிலைமை. நீங்கள் அதே வாங்க, அவர் இன்னொரு ஆர்குமெண்ட்டையும் வச்சார். இன்னைக்கு ஃபினான்ஸ் கமிஷன்கிற பேரில் நீங்கள் அடிக்கிற லூட்டிகள் இது என்ன பண்ணும்? எதிர்காலத்தில் இந்தியாவை வளர்ந்த மாநிலங்கள், வளராத பின்தங்கிய மாநிலங்கள்னு பிரித்து நிதிக்காக சண்டை போடக்கூடிய சூழலை உருவாக்கும்னு சொன்னார். 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை வந்த பொழுது 3 முக்கியமான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஒன்று, கேரளாவிலிருந்து ஒரு குரல், தென்னிந்திய முதலமைச்சர்களுடைய மாநாட்டை நாங்கள் கூட்டப் போகிறோம் இந்த நிதி சிக்கல் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர், அவர் போய் முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு, நீங்கள் போய் இதில் கலந்துக்குங்க அப்படின்ட்டு. அவர் அப்படி ஒரு நடக்கிறதையே கருத்தில் கொள்ளாமல், அப்படி ஒன்று நடக்குதானே தெரியாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது குறித்து கருத்தே அன்னைக்கு அந்த அரசுக்கிட்ட இல்லை, அன்றைய தமிழ்நாடு அரசுக்கிட்ட. அடுத்தது சந்திரபாபு நாயுடு இது அநீதினு பேசினார். கர்நாடகாவில் அன்னைக்கு சித்தராமையா சீஃப் மினிஸ்டர், அவர் ஒரு முயற்சி எடுத்தார். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாறன் 1970களில் என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு. இன்னைக்கு நிதிக்காக வளர்ந்த மாநிலங்களும் பின்தங்கிய மாநிலங்கள்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏறக்குறைய உருவாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பின்புலத்திலிருந்து தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நான் அணுகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே பேசும்போது சொன்னாங்க, இந்த டாக்ஸேஷனுடைய ஃபாதருடைய ஆர்குமெண்ட்டுக்கு கவுண்டர் வச்சாங்க. அது அதிகாரத்தின் குரல். எப்பொழுதுமே மாநில சுயாட்சி, இப்போ நான் சொன்னல, அது வெவ்வேறு காலகட்டத்தில் சண்டை நடந்திருக்கு. கவர்னர்ஸ்க்கு சண்டை, காங்கிரஸுக்கு சண்டை, அரசியல் சாசன சபையில் சண்டைன்னு. இது எல்லாமே எனக்கு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிற குரல்ல இருந்து வந்த சண்டை. ஆனால் திமுக நடத்திய சண்டை அப்படிங்கிறது எனக்கு அதிகாரம் வேண்டும்ங்கிற குரல்ல இருந்து நடத்தப்பட்ட சண்டை கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை பார்ப்பட்டது. திராவிட இயக்கமே ஒரு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டோமானால், அது சாதிக்கு எதிராக ஒரு சமூக நீதியை பேசியது, பாலினத்திற்கு எதிராக பாலின நீதியை பேசியது, பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக அது பேசியது. அந்த வகையில் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய சுயமரியாதை தாக்குதலுக்கு எதிராக அது கோரிய தீர்வு தான் மாநில சுயாட்சி. அப்போ மாநில சுயாட்சி இஸ் நத்திங் பட் டு ப்ரொடெக்ட் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டேட். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஆர்குமெண்ட், நீட்டு வேணாங்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய ஒருமித்த முடிவு.
ஆனால் அந்த பில்லு என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. அப்போ என்ன ஆகுது? ஒரு அரசை நீங்கள் துச்சமாக நினைக்கலாம், ஒரு முதலமைச்சரை நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தின் குரலை நெரிப்பது அப்படிங்கிறது அந்த சட்டமன்றத்தை தேர்ந்தெடுத்த மக்களின் குரலை நெரிப்பதுன்னு அர்த்தம். விச் இஸ் நத்திங் பட் ஓட்டு போட்ட மக்களினுடைய சுயமரியாதை தூக்கி குப்பையில் எறிவதற்கு சமம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மசோதாவை தூக்கி குப்பையில் எறிவது. நான் அதனுடைய மெரிட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது உங்கள் வேலை கிடையாது. நீட் தேவையா வேணாமாங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அதை மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. மக்கள் உண்மையிலே நீட்டை விரும்புகிறாங்க, ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லி தீர்மானம் போட்டுருச்சுன்னா அதை நீங்கள் எலெக்ஷனில் அது ஒரு பிரச்சனையாக்கி அந்த அரசை வீழ்த்துவதன் மூலமாக மீண்டும் நீட்டை கொண்டு வரது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷனே தவிர, நீங்கள் வந்து என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் கான்ஸ்டியூஷனை எனக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை நான் குப்பைக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறது அரகன்ஸ். அது தமிழ்நாட்டின் ஒரு மாநிலத்தின் சுயமரியாதைக்கு எதிரான ஒரு போக்கு. நீங்கள் அதே தான் கவர்னருங்கிற போஸ்ட்டும் அவரை எந்த இடத்துலையும் கொஸ்டின் பண்ண முடியாதுங்க. ஒரு முதலமைச்சர் மேலே நீங்கள் அலிகேஷன் வச்சிங்கன்னா அவர் ஆன்சரபிள் டு தி கோர்ட்டு, ஆன்சரபிள் டு தி பீப்புள், தேர்தலில் நிற்கணும், ஆன்சரபிள் டு தி ஹவுஸு, சட்டமன்றத்துக்கு அவர் பதில் சொல்லணும். கவர்னருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா அவர் சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உரை மட்டும் தான் ஆற்றுவார். தேர்தலில் நிற்க மாட்டார், மக்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரை கோர்ட்டில் கூட நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் அவருக்கு ஒரு ஷீல்டை கொடுக்குது. அப்போது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு பொறுப்பை கொண்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது இந்திய அரசியல் சாசனத்தை கேள்வி கூத்தாக்குறதா இல்லை? எல்லோரும் சமம் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, எங்கே போச்சு? இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வெர்டிக்ட் வருது. அதாவது ஒரு எம்எல்ஏ ஹவுஸுக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவை வந்து நீங்கள் லீகல் பெரிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பழைய முறை இருந்துச்சு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த முறையை ரத்து பண்ணிவிட்டு ஒரு மசோதா மீது அவர் பேசக்கூடியதோ அவர் வாக்களிக்கக்கூடியதோ சட்ட நடைமுறைக்கு உட்படுத்த வேண்டும், ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லுது. அப்போ அந்த தீர்ப்பை சொல்லும்பொழுது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் தனித்தீவுகள் அல்ல. அப்போ கவர்னர் ஆஃபீஸு ராஜ்பவனும் தனித்தீவா? இந்த கொஸ்டின் வருதுல்ல, இந்த கொஸ்டினுக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சுயமரியாதைக்கு எதிரான ஒரு அதிகார போக்கு தான் அதிகாரத்தை குவிப்பது, அதற்கு எதிரான சுயமரியாதை குரல் தான் மாநில சுயாட்சி கோருவது. ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த சுயாட்சி குரலுக்கான இன்டலெக்சுவல் ஸ்பேஸும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட குரல்களும் ஏடாகூடமாக ஏகப்பட்டது இருந்தது. உதாரணத்துக்கு யூஜிசிங்கிற ஒரு சிஸ்டம், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒரு சிஸ்டம் வந்தபோது மாதவன் அது தொடர்பில் மாதவன் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, சாதிக் பாட்சா அது தொடர்பில் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு என்டிஏ அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் கீழே, யூஜிசியாவது உங்களுக்கு ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டியூஷனில் கொண்டு போயிட்டு அது கான்ஸ்டியூஷனில் இல்லை, நீ பார்லிமெண்ட் மூலமாக தான் கொண்டு வர, அதை எங்கள் மேலே திணிக்கிற அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்கோம் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்டிஏ ஒரு ட்ரஸ்ட்டு, அது ட்ரஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகுது இல்லை? அப்போ எந்த அளவிற்கு நம்மளுடைய இன்டலெக்சுவல் ஸ்பேஸ் வந்து சுருங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் ஊடாட்டத்தினுடைய இந்த முன்னெடுப்பு எவ்வளவு அவசியமானது, எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இதில். 70s இந்த டாக்குமெண்ட்லாம் கிரியேட் ஆனிச்சுன்னு நான் சொன்னேன். அந்த 70s டாக்குமெண்ட் எல்லாமே ஓல்டர் டாக்குமெண்ட், அதை இன்றைக்கி அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா 70s எந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 356 அபாலிஷ் பண்ணுங்கிறது தான் அதனுடைய பிரைமரி ஆர்குமெண்ட். ஆனால் 356 என்ன, ஒரு மாநில அரசை இஷ்டம் போல் கலைக்கக்கூடிய அதிகாரம். எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அதில் ஒரு ரைடர் வந்தாச்சு. அது அந்த டிமாண்டுக்கான நீடு குறைஞ்சி போச்சு, நீடு இல்லாமல் போகல, அந்த நீடு இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த 356 இருக்கிற வரைக்கும் அந்த நீடு இருக்கும், அந்த டிமாண்டு குறைஞ்சி போச்சு. டாக்ஸேஷன் பற்றி பேசும்பொழுது மாநிலங்களுக்கு அதிகமான வரி விதிப்பு உரிமையை கொடுங்க, ஒரு 10 சப்ஜெக்டில் மட்டும்தான் எங்களால் டாக்ஸ் போட முடியுது, இன்னும் அதிகமான டாக்ஸ் போடுற ரைட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் டிமாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கஹாலுக்கு, குடிக்கிற மதுவுக்கு டாக்ஸ் போடக்கூடிய உரிமை மாநிலத்துக்கு இருந்தது, நான் சொல்கிறது பழைய சிஸ்டமில். ஆனால் ஆல்கஹால் பேஸ்டு பெர்ஃப்யூமுக்கு வரி போடக்கூடிய உரிமை மாநிலத்துக்கு கிடையாது, ஒன்றிய அரசுக்கு. இது என்ன கூத்து? இப்போ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வரி போடக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த உரிமையும் எங்களுக்கு கொடுங்கிறது தான் 70s ஆர்குமெண்ட். இன்னைக்கு வரி விதிப்பு அதிகாரமே மாநிலத்துக்கு கிடையாது. அப்போ மாறி இருக்குல்ல ட்ரெண்டு. 70s எந்த டாக்குமெண்ட்டும் ஒரு மத அடிப்படைவாத சக்தி வந்து ஆட்சியில் அமருங்கிற கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை, நடந்துச்சு இல்லை?
70s எந்த டாக்குமெண்ட்லையும் எல்பிஜி மாதிரியான லிபரலைஸ்டு பாலிசியோ ஒரு பிரைவேடைஸ்டு பாலிசியோ குளோபலைஸ்டு பாலிசியோ வருங்கிற அனுமானத்தில் அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்பிஜி பாலிசி இன்ட்ரடியூஸ் ஆகியே நம்ம ஒரு 30-35 வருஷம் தாண்டி வந்துட்டோம்ல. அப்போ நம்மளுடைய 70s டாக்குமெண்ட்டை ரீவிசிட் பண்ண வேண்டிய, அமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு எசென்ஷியல் நீடு இருக்கு. அந்த நீடுக்கு முகம் கொடுக்கும் வகையில் தான் இன்னைக்கு இந்த அட்டெம்ப்ட் எடுக்கப்படுறதா நான் நம்புகிறேன். நான் அதை பார்க்குறேன். இதெல்லாவற்றையும் விட முக்கியம், இப்போ முன்னாடி சொன்னாங்க ஒரு ஆர்குமெண்ட் அவங்க எப்படி வைக்கிறாங்கன்ட்டு. ரைட் விங்லேயும் மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஆள் இருக்கான், உண்மையிலே இருக்கான். அவன் எந்த மாதிரி மாநில சுயாட்சி பேசுவான்னா, அதாவது வாட் இஸ் ஃபிசிக்கல் இது ஃபெடரேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு கான்செப்ட் அவன்கிட்ட போய் சொல்கிறீங்க. நிதி கூட்டாட்சினா என்ன அப்படின்னா அவன் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் ரைட் விங்லேருந்து அப்படின்னா, மாநிலத்துக்கு ஒரு நிதி தேவை இருக்குது, அவங்க ஒரு வருவாய் இருக்குது, ஒரு செலவு இருக்குது, வருவாய்க்கும் செலவுக்கும் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ண ஒன்றிய அரசு உதவுவதற்கு பெயர் தான் மாநில சுயாட்சி, நிதி கூட்டாட்சி. இது யாரோட ஆர்குமெண்ட்? ரைட் விங்கோட ஆர்குமெண்ட். நாங்கள் என்ன கேட்குறோம், நாம் என்ன கேட்குறோம், நீ யார் உதவுறதுக்கு? கான்ஸ்டியூஷனில் நீ பவரை கொடுத்து நான் வாங்குற இடத்துல இல்லை. கான்ஸ்டியூஷனே உனக்கு தேவையான அதிகாரத்தை நீ கான்ஸ்டியூஷன்லேருந்து டெரைவ் பண்ணிக்கிற, எனக்கு தேவையான அதிகாரத்தை அதே கான்ஸ்டியூஷன்லேருந்து நான் டெரைவ் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கான வருவாய் அதிகாரத்தை நீ கொடுத்துட்டேன்னா போதும், ஒன்றை நான் நிதி கேட்க போகிறதில்ல. அப்போ நீ உதவி பண்ணுற இடத்துல நீ இல்லை, எனக்கு உரிமையை கொடுன்னு தான் கேட்குறோம். அப்போ நாம் கேட்கக்கூடிய நிதி கூட்டாட்சியின் அடிப்படை என்பது உதவி கோருவது அல்ல, அது உரிமை கோருவது. நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்களேன். இப்போ இந்த சிஸ்டம் இருக்குல்ல, உதவுறது, உதவும் மனப்பான்மை, அண்ணன் மோடி நிறைய பணம் கொடுக்குறாரு, டெவல்யூஷனே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சாதனையாக பேசுகிறான். என்ன, நான் பணம் கொடுக்குறேன், மாநிலத்திற்கு அதிகமான நிதி கொடுக்குறேன் அப்படின்னு மோடியினுடைய ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு பிரதர்லி பிக் பிரதர் ஆட்டிடியூட். நான் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு, நான் பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். நான் என்ன கேட்குறேன், கான்ஸ்டியூஷனில் இதுக்கான என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நாம் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், அரசியல் சாசனம் உதவக்கூடிய வகையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்திற்கு ஒன்றியம் உதவ வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இண்டிபெண்டான ஸ்ட்ரக்சராக அது இல்லை. நிதி தேவைகளுக்காக ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைமையை அரசியல் சாசனம் நிர்பந்திக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெரியார் அரசியல் சாசனத்தை கொளுத்தினார். அரசியல் சாசனத்தினுடைய சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை அவர் எரித்தார். அப்போ 1957 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விடுதலையில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அரசியல் சாசனத்தினுடைய சாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரிவை கொளுத்துவது என்பது சாதி பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது, அது தகுதியே இல்லாமல், எந்தவித நியாயமும் இல்லாமல் அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி மத்திய சர்க்கார் நிகழ்த்தக்கூடிய அநீதிக்கு எதிரான நடவடிக்கை. அது வெறும் சாதி ஒழிப்பு நடவடிக்கை மட்டும் இல்லைன்னு விடுதலையில் எழுதுறாரு. அவர் அடுத்த வார்த்தையை சொல்றார், வளம் கொளிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக்கொண்டு செலவு பண்ண வேண்டிய எல்லாவற்றையும் எங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள், இதுதான் கூட்டாட்சியா அப்படிங்கிற கேள்வியை 1957 தந்தை பெரியார் கேட்கிறார். 15th ஃபினான்ஸ் கமிஷன் 15வது நிதி ஆணையம் ஒரு ஆவணத்தை வெளியிடுகிறது. அந்த ஆவணத்தில் மாநிலங்களுடைய வருவாயும் செலவும், ஒன்றிய அரசினுடைய வருவாயும் செலவும் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுக்க வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல, மாநில அரசு, யூனியன் பிரதேசம், ஒன்றிய அரசு, எல்லோருக்கும் வரக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் கூட்டுங்க, அக்ரிகேட் பண்ணுங்க. அக்ரிகேட் பண்ணால் அதில் 63% வருமானம் ஒன்றிய அரசினுடைய வருமானம், பாக்கி 37% வருமானம் மாநிலங்களுடைய வருமானமும் யூனியன் பிரதேசங்களுடைய வருமானமும். ஆனால் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செலவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசினுடைய செலவு அப்படிங்கிறது ஏறக்குறைய 63%, ஒன்றிய அரசினுடைய செலவுங்கிறது 37% தான். இது ஏன் டாக்குமெண்ட் கிடையாது, இது ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வ நிதி கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ ஆவணம் சொன்னது. அதாவது 100 ரூபாய் வசூல் ஆகுதுன்னா 63 ரூபாயை ஒன்றிய அரசு வசூல் பண்ணுது, பாக்கி 37 ரூபாயை தான் எல்லா மாநிலங்களும் வசூல் பண்ணுது. 100 ரூபா செலவாகுதுன்னா 37 ரூபாயை மட்டும்தான் ஒன்றிய அரசு செலவு பண்ணுகிறது, 63 ரூபாயை மாநிலங்கள் செலவு பண்ணுகின்றன. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தினது யாரு? இந்த அரசு கிடையாது.
கான்ஸ்டியூஷன் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தும். அப்போ கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கக்கூடிய சிக்கலை தான் நம்ம பேச போகிறோம். அப்போது கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையே மாநில அரசு தன்னுடைய நிதி தேவைக்காக ஒன்றிய அரசை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான். இந்த பார்வை ஏன் வந்துச்சுங்கிறது தான் இப்போ நம்முடைய பிரைமரி டிஸ்கஷன். நீங்கள் வைரலாக இருக்கும் ஒரு வீடியோ, நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் கவுன்சிலர்ஸ் பதவி ஏற்கிற வீடியோ ஒன்று வைரலாக இருக்கும். மதுரையை சேர்ந்த ஒரு கவுன்சிலர், ஒரு லேடி கவுன்சிலர், அவங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும் பொழுது அவர் அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையுமே அந்த அம்மாவால் உச்சரிக்க முடியாது. இஃப் ஐம் நாட் ராங், அந்த அம்மா ஏடிஎம்கே கவுன்சிலர்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ணியிருக்கோம். நான் இல்லை, நான் இங்கே இல்லை, சமூக ஊடகங்களில் அது மிக கடுமையான ட்ரோலுக்கு உள்ளானுச்சு. நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியுதா, வார்த்தை உச்சரிப்பு வருதாங்கிறதா அவன் வேலை? அந்த அம்மா அந்த பகுதி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர். அந்த பகுதி மக்கள் இந்த அம்மா தான் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்வை ஏன் வருதுன்னா, இந்த அம்மா ஒரு கவுன்சிலர் தானே அப்படிங்கிற பார்வையிலேருந்து வருது. நம்மளில் பல பேருக்கு உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளின் மீது கிரிட்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஊழல் மயப்பட்டது, அங்கே சாதிய கோலோச்சு இருக்கும், இல்லைன்னா சொல்லலை, சாதிய கோலோச்சி தன்மை இருக்கிறது, உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு இன்டலெக்சுவலாக எதுவும் யோசிக்க தெரியாது, அவங்க வெறும் களப்பணிக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படிங்கிற பார்வை நம்மளில் பல பேர் இருக்கும்ல. இதே பார்வை தான் மாநில அரசுக்கு அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் முதிர்ச்சியற்ற தலைவர்களாக வருவார்கள், அதனால மாநிலத்திற்கு அதிக அதிகாரத்தை கொடுக்காதீங்க, இதுதான் அரசியல் நிர்ணய சபையினுடைய பார்வை. அதாவது நான்லாம் ஒன்றியத்தில் வரக்கூடிய பிரதமரும் ஒன்றிய அமைச்சர்களும் ஒரு இன்டலெக்சுவலாக வருவாங்கன்னோ, ஸ்டேட்டில் வரக்கூடிய முதலமைச்சர்களும் ஸ்டேட்டில் வரக்கூடிய அமைச்சர்களும் தற்கொலைகளாக வருவாங்கன்னோ அந்த அரசியல் நிர்ணய சபை பார்த்தது. நீங்கள் அந்த ஆர்குமெண்ட் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதனுடைய பெரும்பாலான பார்வை இந்த வன்மம் நிறைந்த பார்வையிலிருந்து வரும். இப்போ அதனால தான் வந்து நிதி தேவைக்காக நீ அவனை டிபெண்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்கிட்டு வராங்க. அப்போது இது வந்து பிரச்சனை வந்து இங்கே இருக்கிறதோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகளை மாற்றி விட்டால் அந்த பிரச்சனை மாறிடுமானா இல்லை. இந்த அரசியல் சாசனத்தை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு அரசை அமைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். அப்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மோடிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. யாரை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? மாநில சுயாட்சியின் மீது அக்கறை கொண்ட மாநிலங்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான். அந்த அரசுக்கும் சுயமரியாதை உண்டு என்கிற பார்வை கொண்ட ஒரு தலைவர் பிரதமராகவும் அவர்களால் நாடாளுமன்றம் நிரம்பும் பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது இது வந்து ஒரு அடிப்படையான சிக்கல். நீங்கள் இது வந்து இன்னும் நிறைய தந்திரமான முயற்சிகள்லாம் நிறைய எடுப்பாங்க. அதாவது தந்திரமான முயற்சின்னா ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. நான் ஏமாந்துட்டேன்னு நீங்கள் நம்புறீங்க, உங்களுடைய அதிகாரத்தை துணை கொண்டு என்னை ஏமாற்றி விட்டதாக நீங்கள் நம்புறீங்க, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் ஏற்றுக்கிறேனே தவிர ஏமாந்தெல்லாம் போகல. உதாரணத்துக்கு டிவிசபிள் பூல்னு ஒன்று இருக்குது சார். நான் அதுக்குள்ளே அப்புறம் வரேன். இந்த டிவிசபிள் பூல் பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம அப்புறம் வருவோம். ஒரு மாநில அரசு இருக்குது. அந்த மாநில அரசுக்கு ரெவென்யூ என்னென்ன வகையிலலாம் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 4 வகையான ரெவென்யூ ஒரு மாநில அரசுக்கு வரும். ஒன்று, நீங்கள் வந்து ஸ்டேட் கொடுக்கறது, சென்ட்ரல் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி நாம் அந்த 68%, 37%ன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை ரொம்ப மக்கள் மொழியில் நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி பேசியிருக்கிறோம் அப்படின்னா, தென்னை மரம் கதையும் பால் மாடு கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பஞ்சாயத்து, தென்னை மரமும் ஒரு மாடும் தான் அவங்ககிட்ட சொத்து, இதை யார் எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு பிரச்சனை வரும் பொழுது, தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுற பொறுப்பை கீழ்பாகம் உனக்கு மேல்பாகம் எனக்குன்னு பிரிச்சுக்கிட்டோம். தண்ணி பூரா தம்பி ஊற்றுவான், தேங்காயை பூரா அண்ணன் பறிச்சுப்பான். மாடு யாருக்குன்னு கேட்டபோது முன்பகுதி எனக்கு பின்பகுதி உனக்குன்னு பிரிச்சுக்கிட்டோம். பால் தண்ணி ஊற்றுறது புல் போடுறதெல்லாம் தம்பியோட வேலை, பாலை கறந்து விற்று காசாக்குறது அண்ணனோட வேலை அப்படிங்கிறது தான். இங்கே நாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த கான்ஸ்டியூஷன் இந்த வேலையை தான் பண்ணுச்சு. அதாவது செலவு பண்ணுறது கூட பூரா மாநில அரசு, வருமானம் பார்க்குறது பூரா ஒன்றிய அரசு. அப்போது இந்த மாடு கதையும் ஒரு தென்னை மர கதையும் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் பிரித்து கொடுத்த அதிகாரத்தின் கதை. அவ்வளோதான். அப்போது நீங்கள் இதிலிருந்து வாங்க, இன்றைக்கி ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போடுறீங்க, பட்ஜெட்டில் ரெவென்யூ இவ்வளோ செலவு இவ்வளோன்னு காட்ட போகிறீங்க. இந்த ரெவென்யூவில் 4 காம்பனண்ட் இருக்குது, 4 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், மாநிலத்தின் வரி அல்லாத வருவாய், ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு, இது 3வது. 4வது ஒன்றியத்தினுடைய உதவி மானியங்கள். இந்த 4 எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுங்கள், 2ஆக பிரிங்க. ஒன்றிய அரசினுடைய பணம், மாநில அரசினுடைய
பணம், ஒன்றிய அரசுலேருந்து வர பணம், மாநில அரசு சொந்தமாக ஜென்ரேட் பண்ணுற பணம், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. உதாரணத்துக்கு பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்டோட ரிசோர்ஸ் 25% தான், யூனியன் கவர்மெண்ட் ரிசோர்ஸ் 75%. குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50-50 இருக்கும். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% யூனியனோடது, 40% ஸ்டேட்டோடது. குஜராத்துக்கு இன்னும் குறையும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 25% தான் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு, பாக்கி 75% மாநில அரசினுடைய பங்களிப்பு. இந்த பார்ஷியாலிட்டி இருக்குல்ல, இதை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். இதுக்கு பின்னால் தான் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது இன்னைய ஆர்குமெண்ட். இந்த 25-75 பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு 75-25 இந்த பிரிக்கிறீங்கல்ல, இதை நம்ம கொஸ்டின் பண்ணுறது வருமானம் பூரா நான் சம்பாரிச்சு கொடுப்பேன், பீகாருக்கு கொண்டு போய் கொடுப்பியாங்கிற இந்த கொஸ்டின் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கொஸ்டின். ஆனால் ஆக்சுவல் கொஸ்டின், இதை பிரித்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு எதுக்கு? எங்களுக்கான வருமான வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிக்கிறோம், அதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடு. இவ்வளோதான் பேசிக் கொஸ்டின். மாநில சுயாட்சி, நிதி கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலம் தன்னுடைய செலவுக்கான நிதி வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அந்த மாநிலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதி கூட்டாட்சியின் தத்துவ அடிப்படை. நீங்கள் இதிலிருந்து வாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த டிவிசபிள் பூல்னு ஒன்று இருக்குது யூனியன் கவர்மெண்ட்டில். இந்த டிவிசபிள் பூல்னால் ஒன்றும் கிடையாது. டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோமா, நம்மளும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், யூனியன் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான். டேக்ஸை கலெக்ட் பண்ணி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு பணத்தை கொட்டி அதுலேருந்து பிரித்து கொடுக்க போகிறான். அந்த பணத்தை கொட்டுற இடத்துக்கு பேர் தான் டிவிசிபிள் பூல். இப்போ நீங்கள் இதில் தான் இமேஜின் பண்ண போகிறோம். ஏன் அந்த கடமை, ஏன் உங்களுக்கு, ஏன் நீங்கள் அதை பிரித்து கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை ஏதோ உதவி பண்ணுற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. என்ன காரணம்னா, சங்கிகள் ஹாஃப் பேக்டாக சில இடங்களில் ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. ஜிஎஸ்டி 10 ரூபா வசூலானுச்சுன்னா 5 ரூபா உனக்கு 5 ரூபா எனக்கு நாங்கள் பிரிச்சுக்கிறோம், அப்படி தானே. 18% ஜிஎஸ்டினா 9% உனக்கு 9% எனக்கு, அப்படி தானே பிரிச்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் ஏன் நீ எனக்கு அவ்வளோ கொடுக்குற இவ்வளோ கொடுக்குற நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு ஹாஃப் பேக்டு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஜிஎஸ்டியில் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பிரிச்சுக்கிறோம், இன்கம் டேக்ஸில் பிரிச்சுக்கிறோமா, கஸ்டம்ஸ் டேக்ஸில் பிரிச்சுக்கிறோமா, கார்பரேட் டேக்ஸில் பிரிச்சுக்கிறோமா, இந்த கேபிட்டல் கெயின் மேலே இப்போ இந்த அம்மா ஒரு டேக்ஸ் போட்டுச்சே, கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அது மேலாம் ஒரு டேக்ஸ் போட்டுச்சு. அந்த டேக்ஸ் என்ன நீ நான் பிரிச்சுக்கிறோமா? பிரிச்சுக்கிறது இல்லைல்ல. அப்போ இதை பிரித்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த டிவிசிபிள் பூல். அப்போது இதிலெல்லாம் 50-50 ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா நீ டிவிசிபிள் பூலை ஒழிச்சிட்டு, தமிழ்நாட்டிலிருந்து வசூல் பண்ணக்கூடிய கார்பரேட் டேக்ஸில் 50% ஸ்டேட்டுக்கு, 50% யூனியனுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வசூல் பண்ணக்கூடிய இன்கம் டேக்ஸில் 50% தமிழ்நாட்டுக்கு, 50% யூனியனுக்கு, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா டிவிசிபிள் பூல் வேணாம், ஒழிச்சு கட்டிடுவோம். அது வர வரைக்கும் டிவிசிபிள் பூல் இஸ் எசென்ஷியல். அப்போ இந்த டிவிசிபிள் பூலை வச்சு இந்த பங்கிடப்படக்கூடிய வரி இருக்குல்ல, இது குறித்து ஒரு 50 வருஷமாக விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, முதல்ல இந்த டிவிசிபிள் பூல்குள்ளே என்னென்ன வரியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது கான்ஸ்டியூஷனில். அதாவது அசம்பிளி டிபேட் நடக்கும்போதே, அந்த அசம்பிளி டிபேட் நடக்கும் பொழுது பஞ்சாயத்து தான் திரும்பி நீங்கள் அங்கே போகணும், பஞ்சாயத்து மன்றத்துக்கு தான் போகணும். வருமான வரியா, அப்போ அதில் போடு. நம்ம இந்த விவேக் லஞ்ச பணத்தை பிரிப்பான்ல, அதுவா 5 ரூபாயா இங்கே வை, 10 ரூபாயா அங்கே வை, இது எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் வை அப்படிங்கிற மாதிரி. வருமான வரியா டிவிசிபிள் பூலில் வச்சுக்கப்பா, சர்வீஸ் டேக்ஸா டிவிசிபிள் பூலில் வச்சுக்கப்பா. சரிப்பா, இல்லை நமக்கு நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு மாநிலங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கார்பரேட் டேக்ஸை தூக்கி வெளில வை அப்படின்ட்டான். அது டிவிசிபிள் பூலில் கொண்டு வர மாட்டேன், கார்பரேட் டேக்ஸை தூக்கி வெளில வை அப்படின்னு. எப்போ அசம்பிளி டிபேட் காலத்தில். அப்போது அன்னைக்கு இருந்த பெரிய வரி வாய்ப்பு அப்படிங்கிறது கார்பரேட் டேக்ஸ் தான். இன்றைக்கி தான் கார்பரேட் டேக்ஸ் குறைஞ்சி போச்சு, வருமான வரியை விட இன்றைக்கி கார்பரேட் டேக்ஸ் கம்மி. அன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. அப்போ நீங்கள் இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, பெரிய ரெவன்யூ ரிசோர்ஸ் கார்பரேட் டேக்ஸ், அதை தூக்கி டிவிசிபிள் பூலுக்கு வெளியில் வச்சாச்சு. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்டில் தொடர்ந்து நாம் வலியுறுத்திட்டு வந்தது என்ன அப்படின்னா, டிவிசிபிள் பூலுக்குள்ளே இந்த கார்பரேட் டேக்ஸை கொண்டு வா அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தோம். 59 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, டிவிசிபிள் பூலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ், அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் கார்பரேட், இன்கம் ஃப்ரம் நான் கார்பரேட் அப்படின்னு பிரித்து, இன்கம் டேக்ஸில் கார்பரேட் மூலமாக வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அதை இட் வில் பி கன்சிடர் அஸ் கார்பரேட் டேக்ஸ். அப்போ ஏற்கனவே இருந்ததையும் பாதியை தூக்கி வெளில வச்சாச்சு. அது வரைக்கும் நீ கார்பரேட் டேக்ஸை உள்ளே கொண்டு வான்னு தானே சொல்லிட்டு இருந்த. அதுக்கப்புறம் யாருமே கார்பரேட் டேக்ஸை உள்ளே கொண்டு வான்னு சொல்லலை. பிரித்து கொண்டு போனால இன்கம் டேக்ஸ்லேருந்து பாதியை அதை மட்டும் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டேன்.
அப்போ நம்மளுடைய கோரிக்கையை குறைக்க வைக்கிற தந்திரம் இது. நீ உனக்கு இன்கம் டேக்ஸை முழுசாக கொடுக்கறதுனால தானே கார்பரேட் டேக்ஸை கொடுன்னு கேட்குற. இன்கம் டேக்ஸ்லேயே நான் பாதி தான் கொடுப்பேன் அப்படின்னா நீ இன்கம் டேக்ஸை முழுசாக கொடு ராஜா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வந்துடுறோம். இப்போ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுதான் சுங்கத்துக்கு நடந்துச்சு, இதுதான் ஒவ்வொரு வரிக்கும் இதே முறை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 1990களுடைய இறுதியில் 80வது அமெண்ட்மெண்ட் 80th அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் எல்லா வரியையும் டிவிசபிள் பூலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன் 94லே கொடுத்தாச்சு. 6 வருஷம் சும்மா கிடந்துச்சு அந்த ரெக்கமெண்டேஷன். 99ல் ஏறக்குறைய அதை கொடுத்தாங்க. எல்லா வரியையும் நீங்கள் டிவிசபிள் பூலுக்கு கொண்டு வரணும்னு சொன்ன பிறகு இன்னொரு தந்திரத்தை அவர்கள் செய்தார்கள். அவ்வளோ நல்ல வகையெல்லாம் வாழ விட மாட்டான். என்ன தந்திரம் பண்ணாங்கன்னா, ஆல் த டேக்ஸு எக்ஸப்ட் செஸ் அண்ட் சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறான். அந்த அமெண்ட்மெண்ட் வர வரைக்கும் இந்தியாவில் செஸ்ஸுனோ சர்சார்ஜுனோ ஒன்று சொல்லிக்கொள்ளத்தக்க அளவிற்கு வசூலிக்கப்படவே இல்லை. அந்த அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு கார்பரேட் டேக்ஸ் குறையுது. கார்பரேட் டேக்ஸ்லாம் இன்றைக்கி நத்திங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜிஎஸ்டியை விட பர்சனல் இன்கம் டேக்ஸை விட கார்பரேட் டேக்ஸ் கம்மி, அந்த அளவிற்கு சரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் செஸ் அதிகமாகுது. 1% 2% ஆரம்பித்து இன்றைக்கி ஒட்டுமொத்த வரி வருவாயில் 20% செஸ்ஸு. அப்போ யோசிச்சு பாருங்கள், கார்பரேட் டேக்ஸை கொடுன்னு சொன்ன வரைக்கும் கொடுக்கல. கார்பரேட் டேக்ஸ் அவன் கொடுத்த அன்னைக்கே செஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ எந்த சூழல்லையும் உனக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டேன் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இது ஒன்றா. கடைசியாக இந்த கடன் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இப்போது ஸ்டேட்டுக்கு வருமானம் எங்கே வருது? ஜிஎஸ்டியில் வருது. அடுத்தது டிவிசபிள் பூல்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய பங்கு தொகை வருது. இது எல்லாமே அடிப்படுது. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதை ஏன் கொடுத்தாங்க? தமிழ்நாடு மாதிரியான உற்பத்தி மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை ஒப்புக்கொண்டு தான் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வந்ததுனால நீங்கள் பாதிப்படையிலன்னு சொல்கிற எல்லோரும் முதல்ல இந்த ஆர்குமெண்ட்டை நலிஃபை பண்ணுங்கள். 2015-16 மாநில அரசுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சோ அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 14% growth அப்படின்னு அசியூம் பண்ணி அந்த பணத்தை கொடுப்பதற்காகத்தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னு நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஒன்று கொடுக்கறது இல்லை. ஆனால் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று வசூலிக்கிறான். நீ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எதுக்காக கொண்டு வந்த? மாநிலத்துக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த. இன்றைக்கி மாநிலங்களுக்கு அந்த காம்பன்சேஷனை கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று வசூலிக்கிறேன். ஏறக்குறைய 1 லட்சம் கோடி வரைக்கும் அது இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, மக்களை சுரண்டிகிட்டே இருப்போம். இது ஒன்று. இப்போ இந்த மாதிரி எல்லா வருமான வாய்ப்பும் குறைஞ்சிருச்சுங்க. நீங்கள் இப்போ வரி விதிப்பு உரிமையே கிடையாது. நீங்கள் வரி விதிப்பு உரிமை குறித்து பேசணும்னா அது அரசுக்கு இருக்கணுமா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கணுமா அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியுடைய பிரைமரி டிபேட்டு. அது அரசுக்கு இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கணுங்கிறது தான் அவங்க வச்ச கோரிக்கை. ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு? இன்றைக்கி அரசுக்கிட்டையும் கிடையாது. சட்டமன்றத்திட்ட கொடுங்கன்னு கேட்டபோது சட்டமன்றம்லாம் முதிர்ச்சியற்றதாக இருக்கும், பார்லிமெண்ட்லேயே வச்சுக்குவோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி அரசுக்கிட்டையும் அந்த பவர் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கும் அந்த பவர் கிடையாது. ஒரு கவுன்சில் கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அப்போ வரி விதிப்பு உரிமைங்கிறதே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு பொருள் மீதான வரியை மாற்றினா அது நேஷனல் டிபேட்டு, பார்லிமெண்ட்டில் வச்சு நீங்கள் ஒப்புதல் வாங்கணும். இன்றைக்கி கவுன்சில் பாஸ் பண்ணிடுச்சுப்பா, நீ வரி கட்டி தான் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு மாறிட்டோம். அப்போ மாநிலங்கள் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கடன். சரி, இப்போ இந்த கடனை இஷ்டம் போல் வாங்க முடியுமா? இவ்வளோதான் கொஸ்டின். கடனை இஷ்டம் போல் வாங்க முடியாது. மாநில அரசு வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் கடனுக்கும் ஒன்றிய அரசிடம் ஒப்புதலை பெற வேண்டும். எதுக்கு? ஒன்றிய அரசுக்கிட்ட ஒப்புதலை பெற வேண்டும். இந்த ஒப்புதலை கொடுத்துட்டு நான் நிதி கொடுத்தேன்னு இவன் கணக்கு எழுதுறான். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக மெட்ரோ போகிறோம் வரோம். இந்த மெட்ரோவில் கூட்டம் அதிகமாகிடுச்சு. 4 பெட்டி மெட்ரோவா 6 பெட்டி மெட்ரோவா மாற்றணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை ஸ்டேட் கவர்மெண்ட் போடுது. யூனியன் கவர்மெண்ட்டை மோடிக்கிட்ட போய் நம்ம நிதி கேட்கல. ஏடிபிஏ ஆசிய வளர்ச்சி வங்கி எங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கான், நீ அந்த ப்ரப்போசலுக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து போடுன்னு நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்தது போன ஆகஸ்ட்டில், அவன் கையெழுத்து போட்டது இந்த ஆகஸ்ட்டில். ஏறக்குறைய 1 வருஷம். எதுக்கு? கேரண்டி கையெழுத்து போட. கையெழுத்து போட்ட உடனேயே நாங்கள் ஒப்புதல் அளித்து விட்டோம், மெட்ரோக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்கலன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் மோடி பெரிய மனது பண்ணி கருணையுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் அ கேரண்டி. ஏன் கேரண்டி போடக்கூடிய இது உனக்கு இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கு, அது உன்னோட டியூட்டி, அதனால நீ போடுற. நீ ஒன்றும் இங்கே நம்ம ஊரில் இந்த பண்ணையாளர் 4 பேர் கேரண்டி கையெழுத்து போட்டுட்டு நான் தான் கடன் வாங்கி கொடுத்தேன், நான் தான், நீ பிழைக்கிறதுக்கு காரணமே நான் தான்டா அப்படிம்பால, நீ உயிர் வாழ்கிறதுக்கு காரணமே நான் தான்டா. இன்னும் சொல்ல போனால் அப்பா தாத்தா காலத்தில் கடன் வாங்கியிருப்போம் ஏதாவது ஒரு வங்கியில்,
அதுக்கு வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஏய், நான் இங்கே தாத்தா இல்லைன்னா உங்கள் குடும்பம்லாம் பொழைச்சிருக்குமாடா, ஆர்குமெண்ட் இருக்குல்ல. இந்த ஆர்குமெண்ட் தான் இன்னைக்கு மோடியினுடைய படை பரிவாரங்கள் சொல்லுது. நான் கேரண்டி கையெழுத்து போட்டதுனால தான் அவனுக்கு கடன் கிடைச்சிது அப்படின்ட்டு. சரி, அதுக்கு வட்டி நீ கட்ட போறியா? கடன் நீ திருப்பி கொடுக்க போறியா? வட்டி எங்கள் மேலே தான் ஏறப்போகுது, கடன் பாடன் எங்கள் மேலே தான் ஏறப்போகுது. ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அனுமதியை நீ வாங்கி ஆகணும்னு ஒரு கம்பல்ஷனை கான்ஸ்டியூஷன் உருவாக்கி வச்சிருக்கு. சரி, இது மோடி தான் பண்ணாரானா? இல்லை. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்டே இந்த அதிகாரத்தை நீங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 292லையும் 93லையும் இது குறித்து விரிவாக பேசுகிறாங்க. சிப்பன்லால் சக்சேனா பேசினார், ஹெச்சி காமத் பேசினார், இங்கேருந்து ஒருத்தர் போய் சந்தானம்னு ஒருத்தர் பேசினார், கேடி ஷா பேசினார். இவங்க எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா, இந்த பவர் இருக்குல்ல, பவர், அதாவது கடன் கொடுக்கறதுக்கான அதிகாரம், அந்த கையெழுத்து போடுற பவரை கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கணுமா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கணுமான்னு தான் பேசினாங்க. இப்போ நான் சொன்னல, ஹெச்டி காமத், கேடி ஷா, சந்தானம், இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னாங்க. அதுதான் ப்ரொக்ரெசிவ் வாய்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலத்துக்கு ஏண்டா இந்த கையெழுத்து வாங்குற நடைமுறைன்னு அன்றைக்கி ஹவுஸ்குள்ளே ஒருத்தன் கூட கேட்கல, யாருமே கேட்கல. அப்போ மாநில சுயாட்சிக்கான குரலே இல்லாமல் தான் அந்த அவை நடந்தது. பார்லிமெண்ட்டுக்கு இருக்கணுமா, பார்லிமெண்ட்டினுடைய இறையாண்மை குறித்து பேசியவர்கள் மாநிலங்களுடைய இறையாண்மை குறித்து பேசவே இல்லை. இப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கையெழுத்து போடு போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இது ஒரு இடத்துல அவங்க அந்த கடனுக்கான இது கொடுக்குறாங்க. அடுத்தது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பற்றி தோழர் சொன்னார், இதுதான் கடைசி. இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் ஒரு பிரச்சனை. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. மாநில அரசு ஒரு வருமானம் இருக்குது, 1 லட்சம் கோடி வருமானம்னு வச்சுக்கோங்க. செலவு 1.5 லட்சம் கோடி, பேலன்ஸ் எவ்வளோ? 50,000 கோடி. இந்த 50,000 கோடியை என்ன பண்ண போகிறோம்? கடன் தான் வாங்க போகிறோம். இந்த கடனுடைய அளவு இருக்குல்ல, இந்த கடனுடைய அளவு ஜிடிபியில் இத்தனை சதவீதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா அது ஒரு விஷயம் கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா அது பெரிய கடன் இல்லையா? அப்போ இதுதான் உன்னுடைய பொருளாதாரத்தினுடைய வலிமை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ கடன் வாங்க முடியும். இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதுதான் எஃப்ஆர்பிஎம் ஆக்டினுடைய அடிப்படை. நான் சும்மா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அப்போது இந்த அடிப்படையை யார் தீர்மானிப்பது? இதில் இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஜிடிபியில் 3% தான் இருக்கணும், ஜிடிபியில் 5% இருக்கணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பதுன்னா மாநில அரசு தீர்மானிக்க முடியாது. மாநில அரசு எவ்வளவு வாங்கணுங்கிறதையும் ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும். ஒன்றிய அரசு எவ்வளோ வாங்கணுங்கிறதையும் ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லை? அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிரைசிஸ், கோவிடுங்கிறது ஒரு பெரிய கிரைசிஸ் நடந்துச்சு. கோவிட் உலக நாடுகளில் பரவ தொடங்கிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த பிறகு கார்ப்பரேட்டினுடைய வரியை நிர்மலா சீதாராமன் 30% 22% குறைச்சார். ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அரசுக்கு வருமான இழப்பு. இப்போ இந்த 1 லட்சம் கோடியை ஈடுகட்ட என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும்ல. அந்த கடன் வாங்கணுங்கிறதுக்காக எஃப்ஆர்பிஎம் லிமிட்டை 3.3% 3.8% உயர்த்துறாங்க. அது யார்ட்டையும் கேட்கல, அவங்ககிட்ட பவர் இருக்குது, அவங்க உயர்த்திக்கிட்டாங்க. யாருடைய நலனுக்காக? கார்ப்பரேட்டுகளின், அம்பானி அதானிகளின் நலனுக்காக. மாநில அரசாங்கங்கள் கோவிட்ல பெரிய நிதி நெருக்கடி இருக்கு, எந்த வருமான வாய்ப்புமே இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டோம். ஸ்டாம்ப் டியூட்டியா மூடியாச்சு, டாஸ்மாகா மூடியாச்சு, மணலா மூடியாச்சு, எல்லாத்தையும் மூடியாச்சு. அப்படி இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல்ல கடன் வாங்கக்கூடிய அனுமதியை எங்களுக்கு கொடுங்க, 3% கடன் பத்தலை, 5% உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கேரள முதலமைச்சர் தான் முதல்ல கடிதம் எழுதினார். அவர் கடிதம் எழுதினது ஏப்ரல் மே மாதத்தில், இவங்க அறிவிச்சது ஜூன் ஜூலையில் என்ன பண்ணுறாங்கன்னா 3%ங்கிறத 5% மாற்றிக்கங்க அப்படின்ட்டு. உடனே அம்மா தாயே அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் பார்த்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னென்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த அம்மா 3%லேருந்து 3.5% நீ இஷ்டம் போல் வாங்கிக்கலாம், 3%லேருந்து 4.5% இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு 4 திட்டம் சொல்கிறேன், அந்த 4 திட்டத்தை அமல்படுத்திட்டு வாங்கிக்க. 4.5%லேருந்து 5% கடைசி 0.5% இருக்குல்ல, அதுக்கு நீ இந்த 4 திட்டத்தையும் எஃபெக்டிவாக என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு வாங்கிக்க. அந்த 4 திட்டம் என்னன்னா, உன்னுடைய உரிமைகளை எனக்கு அடகு வைக்கிற மாதிரி உதய் மின் திட்டம் தொடங்கி அந்த ஆத்ம நிர்பார் பாரத்னு ஒன்று சொன்னாங்களே, அது நிர்வாக சீர்திருத்தம், இப்படி எல்லாம் ஸ்டேட்டுடைய ரைட்டை கொண்டு போய் அடகு வைக்கிறது. என்கிட்ட அடகு வச்சுட்டு நீ பர்மிஷன் வாங்கிட்டு போ. கடன் நீ கொடுக்க போறதில்ல, வட்டி நீ கட்ட போறதில்ல, பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்குற. அந்த பர்மிஷன் கொடுக்கணும்னா கூட நீ உன்னுடைய உரிமையை என்னிடம் அடமானம் வைன்னு சொல்லி கழுத்தில் கத்தி வச்சுட்டு அந்த அம்மா மிரட்டி நமக்கு அந்த பர்மிஷனை கொடுத்தாங்க. அப்போ கார்ப்பரேட் நலனுக்காக இவர்கள் இஷ்டம் போல தளர்த்துவாங்க,
மாநில அரசு மக்கள் நலனுக்காக தளர்த்தணும்னா அதற்கான அனுமதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. சரி, இது யாருடைய பிரச்சனை? இந்த அரசோட பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இது இந்த அரசினுடைய பிரச்சனை அல்ல. அரசியல் சாசனத்தினுடைய 293வது பிரிவு, அதனுடைய உட்பிரிவு 4 இந்த மாதிரி கண்டிஷன் விதிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அரசுக்கு கொடுத்துருக்கு. இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அரசியல் சாசனத்தை மாநில சுயாட்சி நோக்கில் மாநிலங்களுடைய சுயமரியாதையை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் திருத்தி அமைக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதை நோக்கி நகர வேண்டும். இப்போ இன்னொரு வார்த்தை வச்சிருவான், கான்ஸ்டியூஷனை திருத்துன்னு சொன்னா பார் ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷனை திருத்தக்கூடாதுன்னு போய் ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணாரு, இன்னைக்கு நீங்க திருத்துன்னு சொல்றீங்களா அப்படிமா? கான்ஸ்டியூஷனை திருத்தக்கூடாதுங்கிறது அதனுடைய கோர் வேல்யூஸை கொள்ற மாதிரி திருத்தக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்குமெண்ட். அதாவது மோடி என்ன பண்றார்? செக்குலரிசம்ங்கிறத அழிக்கணும்னு நினைக்கிறார், கூட்டாட்சிங்கிறத அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி திருத்தக்கூடாது. மாறாக அந்த செக்குலர் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை அர்த்தப்படுத்தும் வகையில் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்திருத்த வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். ப்ரொக்ரெசிவ் அமெண்ட்மெண்ட்டுக்கும் ரிக்ரெசிவ் அமெண்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கோருவது ப்ரொக்ரெசிவ் அமெண்ட்மெண்ட். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.